ஏன் பிடிக்கும் ஏன் பிடிக்காது, என்ன விஷயம் மாற்றிக்கலாம்? பிடிக்கும். அவர்லாம் அரசியலுக்கு வர வேண்டியதுதான். அவர் சொல்கிற கருத்துக்கள் ஓகே தான், அதில் வந்து தவறு எதுவுமே கிடையாதுல்ல. அப்புறம் என்ன வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க? வாய்ப்பு கொடுப்பாங்க. மக்கள் வந்து நியூ ஜென்ரேஷன் வர்றாங்களா, அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? கண்டிப்பாக கொடுப்பாங்க. மாற்றங்கள் வரணும். மாற்றங்கள் வந்தால் தானே நல்லாயிருக்கும் என்றைக்குமே. இப்போ அதுக்குள்ளே விஜய் வேறு வந்துட்டாரு, ஆனால் சீமானு வாய்ப்பு கொடுக்கலாம். இருக்கு வாய்ப்பு. இப்போ அப்படி எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் போயிருக்காங்க. ஆனால் கொடுப்பாங்க, மக்கள் சான்ஸ் கொடுப்பாங்க. வர்ற வர்ற தலைமுறைகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? சீமான் கிட்ட நீங்கள் நினைக்கிற ப்ளஸ்னா என்ன சொல்லுங்கள்? கொஞ்சம் அதிகம் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது கொஞ்சம் நல்லது. அரசியல் ரொம்ப கோவப்பட்டு பேசாமல் கொஞ்சம் அமைதியாக பேசினா ஓரளவு நல்லது. பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்து ஓகே, அவர் எல்லாமே வந்து இப்போ மீனவர்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி தான். எத்தனை வருஷம் காலமாக இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து பிடிச்சி போடத்தான் செய்கிறாங்க. ஆனால் இதுவராச்சும் காங்கிரஸ் ஆச்சு, பிஜேபி ஆச்சு, எத்தனை முறை ஆண்டிருக்காங்க சரியா. இதுவராச்சும் எந்த நடவடிக்கை, எந்த அரசியல்வாதி வந்தும் எது கிடையாது. ஏதோ யூஎஸ்ஆ இருக்கட்டும், அமெரிக்கா, எந்த ஃபாரின் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் உங்களை யாராவது அரெஸ்ட் பண்ணால் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் இந்தியாவில் தான் அப்படி ஒரு நடவடிக்கையே கிடையாது. ஏதோ வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு வந்து ஏதோ ஒரு பாகிஸ்தானில் இருக்கிற மீனுக்கு தான் வந்து மத்தியில் ஆள்றவங்க நினைக்கிறாங்களோ ஒழிய, மற்றபடி எதுவுமே சும்மா இந்தியாவில் இருக்கிறோம் அவ்வளோதான். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இருக்கிறோம் அவ்வளோதான். எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. நான் வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து பூரா வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி வரவன். நாங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால சொல்கிறேன், எங்களுக்கு இப்போ இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிறோம். ஒரு பேருக்கு தான், வேறு என்ன இருக்குது? டெய்லி பிடிச்சி போடுறாங்க மீனவர்களை. சொல்லுங்கள், எந்த சீமானவர்கள் நான் வந்தால் தொட்டுப்பாரு. ஆமாம், கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஆளை அடித்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சண்டைக்கு சொல்லுங்கள். அப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஆளை நீங்கள் ஏதாவது பண்ணால் நீங்கள் ஏதாவது இது பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். ஆனால் இதுவராச்சும் அப்படி எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லையே. சொல்கிறாங்க, நாங்கள் லெட்டர் எழுதி கொடுக்குறோம், மத்திய அரசுக்கு எழுதி கொடுக்குறோம், மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லையே. டெய்லி பிடிச்சி போட தான் செய்கிறாங்க. போட்டுகளை வந்து மீனவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து லாட்ரி சீட்டு. அவங்களுக்கு மீன் பிடிச்சா தான் அவங்களுக்கு சாப்பாடு மீனவர்களுக்கு. இல்லாட்டா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, வாழ்வாரதம் எதுவுமே கிடையாது. ஆனால் யார் கண்டுக்கிறாங்க சொல்லுங்கள்? அப்போ ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் எல்லாருமே வந்து இன்னும் மாற்றங்கள் வரணும். இன்னும் தமிழ்நாட்டிலே நிறைய மாற்றங்கள் வரணும். ஆனால் மக்கள் என்னென்னா ஓட்டுக்கு பைசா வாங்காமல் போடணும். ஓட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். நல்லதை செய்கிறவங்களுக்கு அவங்கள வந்து ஆட்சியில் அமர வைக்கணும். அது கண்டிப்பாக நடக்கணும். சீமானுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் கிடைக்காது? கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே.